தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளையத்தில் எம்பெருமான் திருவுருவ மேனியாக நின்று பக்தர்களுக்கெல்லாம் அருள்வாளித்துக் கொண்டு இருக்கும் ஆலயத்தில் அடியேன். எதை செய்கின்றோமோ அதுவே தம்முடைய வாழ்க்கையில் நிலை பெற்று இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, தீய செயலாக இருந்தாலும் சரி. இந்த கலியுக காலகட்டத்திலே யாராக இருந்தாலும் செய்கின்ற செயலுக்கு உடனடியாக பலனை தரக்கூடியது இறைவனுடைய தீர்ப்பாகும். அது நல்ல காரியங்களாக இருந்தாலும் கெட்ட காரியங்களாக இருந்தாலும் செய்பவனே அனுபவித்து ஆக வேண்டும் என்பது கலிகாலத்தினுடைய விதியாகும். முன்பெல்லாம் நம்முடைய செய்கின்ற பாவங்களானது நம்முடைய சந்ததிகளை அடையும். ஒருவன் செய்கின்ற பாவம் அவனுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் சார்ந்து அடைந்தது. நன்மையாக இருந்தாலும் தீமைகளாக இருந்தாலும் இப்பொழுது உடனடியாக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நல்ல செயலுக்கும் தீமை செயலுக்கும். ஆகினால் இறைவனை நாம் அடைவதற்கு, இறைவனோடு நாம் ஒன்றிணைவதற்கு சில வகையான காயத்ரி மந்திரங்கள், எல்லா இறைவன்களுக்கும் சில சூட்சம மந்திரங்களையும் நம்முடைய முன்னோர்கள், அதாவது நம்முடைய சித்தர்கள், பல ஆன்மீக நூல்கள், தர்ம நூல்கள், இதிகாசங்களை நமக்கு சிறப்பாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த மந்திரங்களை நாம் ஒரு குறிப்பிட்ட நாள் முறையாக உச்சாடனம் செய்கின்ற பொழுது இறைவனுடைய அந்த அருளானது நம்முடைய மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டு நமக்கு நல்ல வகையான செயல்களை செய்வதற்கு உறுதுணையாக இறைவன் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது அந்த மந்திரங்களை மாறாக செய்வினை என்ற வேர்களில் சிலர்களை அழிக்க வேண்டும், சிலருடைய குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்று இந்த மாந்திரிகம் என்ற ஒரு தோரணையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது முறையாக செய்யாத பொழுது செய்பவர்களையும் அழிக்கும் என்பது நமக்கு எரியருளோடு கூடிய சில விஷயங்களை நாம் சித்தர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவன் எப்பொழுது ஒருவனை அழிக்க நினைக்கின்றான் என்கின்ற பொழுது அவனோடு வாழ்க்கையில் ஒருபடி முன்னால செல்கின்ற பொழுது, அவனோடு அவனுடைய திறமையினால் உழைத்து வாழ்க்கையில் ஏறுமுகமாக ஏறுகின்ற பொழுது அவனுடைய உறவுகள், நண்பர்கள் அவனை கெடுப்பதற்கு தயாராகிறார்கள், அவனை அழிப்பதற்கு தயாராகிறார்கள். அவன் உழைப்பையும் அவனுடைய விடாமுயற்சியும் கண்டு பாராட்டாமல், அல்லது அவனை போல் நாமும் உழைத்து வாழ்க்கையை முன்னுக்கு வர வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணம் இல்லாமல் அவனை அழிப்பதற்கு சில சூழ்ச்சிமமான செயல்களை செய்கிறார்கள். அப்படி அந்த சூழ்ச்சிமான செயல்களை செய்து அந்த மந்திரங்களை குறுகிய காலகட்டத்தில் இறையர்களோடு அந்த இறைவனுக்கு நல்லதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மந்திரங்களை தவறான முறையில் கையாண்டு குறுகிய காலத்தில் அவர் குடும்பத்தை சின்னாபின்னமாக்கிறார்கள். வாழ்க்கையிலே பெரிய உச்சத்தில் இருப்பான், வளர்ந்து கொண்டே இருப்பான். திடீரென்று அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அடியனை பார்க்க வரக்கூடிய நிறைய வகையான பக்தர்களும் ஆன்மீகவாதிகளும் சொல்லக்கூடிய விஷயங்கள், என் தொழிலே நல்ல மேன்மையாக இருந்தோம் சுவாமி, எல்லோரும் பார்த்து எங்களை சந்தோஷப்பட்டார்கள், நாங்கள் கணவன் மனைவி அவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், என் குழந்தைகள் அவ்வாறாக நாங்கள் வளர்த்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு என் குழந்தைகள் என் சொல் பேச்சை கேட்பதில்லை, என் கணவர் என் சொல் பேச்சை கேட்பதில்லை, எங்கள் குடும்பம் இன்றைக்கு சின்னாபின்னம் ஆகிவிட்டது. எல்லோரும் பார்த்து எங்கள் குடும்பத்தை ஒரு காலகட்டத்திலே ஆச்சரியத்தோடு பார்த்தவர்கள் இன்றைக்கு எங்களை மிகுந்த கேவலமான சூழலில் பார்க்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? நாங்கள் யாருக்கும் ஒன்றும் செய்யவில்லையே. இதுதான் சில கெட்ட எண்ணம் உடையவர்களுடைய இந்த சூட்சமமான இந்த பின்னிசுழியம் என்று சொல்லக்கூடிய செய்வினையினால் அவர்களை வீழ்த்துகிறார்கள். அப்படி அந்த செய்வினையை செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணமுடைய எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு காலகட்டத்திலும் ஒருபோதும் வாழ்க்கையிலே முன்னுக்கு வர முடியாது. ஒரு காலத்தில் அவர்கள் அழித்து மற்றவர்களிடம் சேர்த்து வைத்திருந்த அந்த பணமானது, கெடுதலுக்காக சம்பாதித்து வைத்து உண்ட அந்த பணமானது ஒரு காலத்திலே ஆள் இல்லாமல் சந்ததியே இல்லாத குடும்பமாக மாறவேண்டிய சூழலை இறைவன் உருவாக்கி கொடுப்பார். நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. என் வாழ்க்கையில் எவ்வளவோ பேரை நான் பார்த்திருக்கின்றேன். இந்த மாந்திரங்கள் செய்தவர்கள் குடும்பம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. சில பேர்களை வசியம் செய்வோம் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை இரண்டாக பிரித்து அவர்கள் படுகின்ற அந்த துன்பத்துக்கும் தீரத்துக்கும் அந்த கண்ணீருக்கும்
அந்த செய்வினை செய்த குடும்பமானது ஒரு காலத்தில் துன்பத்தை அனுபவித்தே தீர வேண்டும். இது தர்மத்தின் நீதியாகும். இப்படி இந்த செய்வினையினால் பாதிக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆன்மீக உள்ளங்கள், இதற்கு நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்றால் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்கே பொங்கல் வைத்து இறைவனை வழிபாடு செய்கின்ற சமயத்தில் அந்த பாதிப்பில் நம்ம என்ன பண்ணலாம், வெளியிலே வர முடியும். இரண்டாவதாக, தேய்பிறை அஷ்டமியின் போது பைரவருக்கு, சிவாலயங்களில் இருக்கக்கூடிய பைரவருக்கு மிளகாயில் தீபம் போடுகின்ற பொழுது அந்த செய்தவர்களுக்கு தக்க பதிலை இறைவன் திருப்பி அடிக்கக்கூடிய சூழலை உருவாக்குவார். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலகட்டத்தில் பைரவருக்கு எலும்புச்சம்பழத்தில் தீபம் போடுகின்ற பொழுது குடும்ப பிரச்சனை நாம் என்ன பண்ணலாம், விலகி வரலாம். நான்காவதாக, நாம் குளிக்கின்ற பொழுது சிறிது கல்லுப்பை தண்ணீரை போட்டு நாம் குளிக்கின்ற பொழுது இந்த தீயான செயலிலிருந்து வெளியில் வருவதற்கு இறைவன் நமக்கு துணையாக இருப்பார். ஆகையினால் யாரையும் கெடுத்து வாழ வேண்டாம். சூரியன் ஒரு நாள் அஸ்தனம் ஆகின்ற நேரத்தில் நம் வாழ்க்கையில் ஒரு நாளை இழந்து விட்டோம். ஒவ்வொரு நாளும் நாம் மரணத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றோம். ஆகையினால் இந்த பூமியில் வாழ்கின்ற வரையில் மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாமல், துயரம் செய்யாமல், நன்மை செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு துன்பம் செய்யாமல் வாழ்ந்து நம்முடைய குடும்பம் நல்லா இருந்து நம்முடைய சார்ந்தவர்களும் உற்றாரும் உறவினர்களும் நண்பர்களும் சிறப்போடு வாழ்வதற்கு சதா மறுபடியட்டும். திருச்சிற்றம்பலம்.